முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்றான். அந்த ஆழத்தில் இருந்த இருள் எல்லாம் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அது விலகி போனது போல, இதுவரை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, அல்லது உங்க சரீரத்துல, உங்க சம்பாத்தியத்துல, உங்க பிசினஸ்ல உங்களை மூடி இருந்த இருள், உங்களை சுற்றி இருந்த இருள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால இன்றைக்கு வெளிச்சமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த போறீங்க? விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். உங்கள் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். காரிருள் எல்லாம் விலகி ஓட போகிறது. உங்களை சுற்றிலும் உங்க மேல மூடி இருந்த எல்லா சாபத்தின் மரணத்தின் இருள் எல்லாம் இன்றைக்கு விலகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோசுவா சொன்னார்ல, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. நான் சொல்கிறேன், ஒருவேளை பாரம்பரியமா சில இருள் உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில இருக்கலாம். சோத்திரம். ஜெனரேஷனா அல்லது சில வருடங்களாய், சில மாதங்களாய் நாங்கள் இருள்ல இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் டைரக்டா கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்க இருள் எல்லாம் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்ற போகிறார். சோத்திரம். எவ்வளவு அழகான வார்த்தை. இருள் மூடி இருந்தாலும் என்னை சுற்றிலும் இருக்கிற இரவை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு அறிக்கை